மாவட்டத்தில் சாணல் உடைப்புகளை சரி செய்து விவசாயத்தை பாதுகாக்க மாவட்ட நிர்வாகம் தவறியதாக குற்றம் சாட்டி விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்த விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நாற்று நடும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அமைந்துள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாதந்தோறும் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. அதையொட்டி நடைபெற்ற விவசாய குறைதீர்ப்பு கூட்டத்திலிருந்து விவசாயிகள் ஏராளமானோர் வெளிநடப்பு செய்தனர். கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்ததற்கான காரணம் குறித்து விவசாயிகள் கூறுகையில் 1950ஆம் ஆண்டில் 55,000 ஹெக்டேர் விவசாய நிலத்தில் இருபோக சாகுபடி நடைபெற்று வந்த நிலையில் தற்போது 6,000 ஹெக்டேர் நிலத்தில் மட்டும் விவசாயம் நடைபெறுவதாகவும் விளைநிலங்கள் சுருங்குவதற்கு மிக முக்கிய காரணம் பாசனத்திற்கு தேவையான தண்ணீர் செல்லாததாகவும் எனவும் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக இருந்து வந்ததாகவும் குற்றம் சாட்டினர். பல சேனல்களில் உடைப்பு ஏற்பட்ட போது உரிய நேரத்தில் சரி செய்ய நடவடிக்கை எடுக்காததால் விவசாயம் பெருமளவு பாதிக்கப்பட்டதாகவும், ஆனந்தனார் சேனலில் உடைப்பு ஏற்பட்ட போது அதை சரி செய்ய மாவட்ட நிர்வாகத்தை வலியுறுத்திய போது சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் கூறியதால் அதை நம்பி விவசாயம் செய்ததாகவும், ஆனால் போதிய தண்ணீர் வராததால் விவசாயிகள் பெருமளவு பாதிப்புக்கு உள்ளாகியுள்ள நிலையில் தங்களுக்கான இழப்பீடு கூட தரவில்லை எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். சேனல் உடைப்புகளை சரி செய்யவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தி விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தை வெளிநடப்பு செய்துள்ளதாக கூறிய விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தண்ணீர் தேங்கிய பகுதிகளில் நாற்றுகளை நட்டு நூதன போராட்டத்திலும் ஈடுபட்டனர். விவசாய மாவட்டம். இந்த மாவட்டத்தில் விவசாயத்தை வேற எந்த தொழில் வாய்ப்பும் கிடையாது. கிட்டத்தட்ட 1950களில் 55,000 ஹெக்டேர் இங்கே இருபோக சாகுபடி செய்யப்பட்ட வந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் அது வெறும் 6,000 ஹெக்டேராக சுருங்கி போனதற்கு இதற்கு பல்வேறு காரணங்களாக இருந்தாலும் குறிப்பாக உரிய காலத்தில் தண்ணீர் கடமடை சென்று சேராத காரணமும் மிகப்பெரிய காரணம். பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிட்டார் 1 என்று பண்டைய காலத்தில் கட்டப்பட்ட அணைகள் மூலமாக பாசன வசதி பெற்று வந்த இந்த மாவட்டத்தில் சமீப காலத்தினால மாவட்ட நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையின் அலட்சிய போக்கால் இன்றைக்கு மாவட்டம் முழுவதும் தண்ணீர் சென்று சேராத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. 2023 பிபி சேனலில் உடைப்பு ஏற்பட்டு அந்த பகுதி விவசாயம் பாதிக்கப்பட்டது. 2024 தோவாள சேனலில் தூவச்சி என்ற இடத்திலே ஒரு பெரிய அடிமறை உடைத்து அந்த பணியை உரிய காலத்தில் செய்யாததுனால தோவாள சேனலில் பயிரிடப்பட்ட அனைத்து பயிர்களும் கதின அவர்களுக்கு ஒரு இழப்பீடும் கிடைக்கவில்லை. அவர்கள் கிட்டத்தட்ட ஏக்கருக்கு 36,000 ரூபாய் செலவாய் செய்தும் அவர்களுக்கு கடனும் கவலையும் தான் ஏற்பட்ட மிஞ்சியதாக இருந்தது. அதே போல இந்த 25ஆம் ஆண்டுல இன்னைக்கு தோவாள சேனல்ல இன்னைக்கு அனந்தனார் சேனல்ல உள்ளிமலை சமயத்தில் வெளியே உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு தொடர் கதையாகி கொண்டிருக்கிறது. கழிந்த வருடமே நாங்கள் இந்த உடைப்புரிய காலத்திலே சீர் செய்து விவசாயத்திற்கு தண்ணீர் தருவோம் என்று உறுதியளித்த மாவட்ட நிர்வாகத்தினுடைய வாக்குறுதியை நம்பி நாங்கள் எல்லா முன்னேற்பாடுகளையும் செய்து இன்னைக்கு நட்டப்பட்டு நிற்கிறோம். ஆனால் அரசிலிருந்து எந்த இழப்பீடும் இல்லை, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. எனவே இந்த மாவட்ட நிர்வாகத்தையும் சம்பந்தப்பட்ட துறையை கண்டித்து நாங்கள் இன்னைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விவசாய குறைதீர்க்கும் திட்டத்தை குமரி மாவட்ட அனைத்து விவசாயிகளும் அதை கண்டிக்கின்ற வகையில் அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்ற வகையிலே இன்னைக்கு இந்த வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அரசு உரிய நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு தர வேண்டும்.